الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بفضل بسم الله الرحمن الرحيم: لقد كان في قصصهم عبرة لأولي الألباب. وقال نبينا صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به. آمنا بالله صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானு தாலா ஒருவனுக்கே உரித்தாக. நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதற்கொண்டு அன்னாரை முழுமையாக நேசித்து முறையாக பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லோர்கள், இங்கே குழுமியிருக்கிற நம் எல்லோரின் மீதும் அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானமும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, ரபியுல் அவ்வல் மாதம் தொடங்கிவிட்டது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சரித்திரங்களை, பெருமானாருடைய வாழ்வியலை முஸ்லிம்கள் நினைவு கூறுவதும் பிரசங்கங்களாக பேசப்படுவதும் புகழ்பாக்களாக படிக்கப்படுவதும் நம்முடைய மரபில் ஒன்றாக இருந்து வருகிறது. பெருமானாருடைய வாழ்வியல் வரலாறு தானே என்று நாம் எளிமையாக அதை நினைத்து கடந்துவிடக்கூடாது, கடந்துவிட முடியாது. ஏனென்றால் வரலாறு என்பதே ஒரு சமூகத்தினுடைய ஆணி வேர்கள். அதை ஒருவர் மிகச் சரியாக தெரிந்து கொள்கிற போது தான் நிகழ்காலத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்களால் புரிய முடியும். என்னுடைய கடந்த காலத்தினுடைய மூதாதையர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், இந்த உலகத்தை எப்படி அவர்கள் எதிர்கொண்டார்கள் என்று தெரியாத ஒரு சமூகம் நிகழ்காலத்தில் அவர்கள் தலை நிமிர்ந்து நடக்கவோ வாழவோ முடியாது. தன்னுடைய வரலாற்றை தெரியாதவர்கள் வரலாறு படைக்க முடியாது என்கிற பழமொழிகளெல்லாம் நாம் கேட்டிருக்கலாம். நிகழ்காலமே தெரியாது என்றால் பிறகு எதிர்காலத்தை நாம் எப்படி வடிவமைத்துக் கொள்வது? இப்பொழுதென்றால் நம்முடைய நிகழ்காலத்தை மிகச் சரியாக வழிநடத்தவும் எதிர்காலத்தை மிக துல்லியமாக வடிவமைத்துக் கொள்வதற்கு வரலாறு தேவை என்று ஆய்வாளர்கள் கூறுகிற போது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய வரலாறு இந்த உலகத்தோடு முடிந்து விடுகிற வரலாறு அல்ல. பெருமானாருடைய வாழ்வியல் என்பது நாளையோடு முடிந்து விடுகிறதல்ல. என்னுடைய கபூர் வரை அது தேவை. ஏன், என்னுடைய கபூருக்கு பிறகும் அது தேவை. அல்லாஹ்வை சந்திக்கிற வரை எனக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த வாழ்வியலை நான் தெரிந்து தெளிந்து பின்பற்றியாக வேண்டிய கடமையும் கடப்பாடும் நமக்கு நிச்சயமாக இருக்கிறது, இல்லையா? அதனால்தான் குர்ஆனில் அல்லாஹு தஆலா சட்டமாக சொல்லிட்டு போகலை, உபதேசமாக சொல்லிட்டு போகலை. எல்லாம் கலந்து இருக்கிறது. சட்டம் இருக்கிறது, உபதேசங்கள் இருக்கிறது, வாழ்வியல் தத்துவங்கள் இருக்கிறது, மறைவான செய்திகளை பற்றி பேசுகிறான், வரம்பு மீறக்கூடியவர்களுக்கான தண்டனை ஹுதூதுகளை பற்றி பேசுகிறான். அந்த வரிசையில் குர்ஆனில் அல்லாஹ் வரலாறுகளை பேசுகிறான். வரலாறுகள் சுமார் 25 நபிமார்களுடைய வரலாறுகள் அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். அது வரலாறு தானே, அது வாழ்ந்த நிகழ்வுகள் தானே என்றிருந்தால் அல்லாஹ் அந்த 25 நபிமார்களின் வரலாறுகளை சிறிதும் பெரிதுமாக பேச வேண்டிய, பெயர் குறிப்பிட வேண்டிய, அவர்கள் காலத்தில் நடந்த நிகழ்வுகளை, பெரிய சிறிய சம்பவங்களை அடுக்க வேண்டிய தேவையில்லையே. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு எடுத்துக்கொண்டால் பிறந்ததிலிருந்து அவர்கள் ஆட்சி அதிகாரம் பெற்று அவர்கள் அரசாண்ட நிகழ்வு, அந்த சரித்திரங்கள் ஒரே இடத்துல முழுமையாக சொல்லப்பட்டுட்டு அல்லாஹு தஆலா அஹ்ஸனுல் கஸஸ் என்று சொல்லுகிறான். அழகிய வரலாறு என்று சொல்லுகிறான். நிறைய பாடங்கள், நிறைய படிப்பினைகள் மனித சமூகம், முஸ்லிம் சமூகம் பின்பற்றி ஏந்தி நடப்பதற்கான
அறிவார்ந்த, ஆன்மீகம் சார்ந்த, சமூகம் சார்ந்த, அரசியல் சார்ந்த, பொருளியல் சார்ந்த பல கண்ணோட்டங்கள், நுட்பமான பல செய்திகள் அதில் அடங்கியிருக்கிறது. அல்லாஹ் சொல்லியிருக்கானே. இப்போ அந்த வரலாறு நம்ம படிக்கணுமா இல்லையா? அந்த வரலாற்றில் இருக்கக்கூடிய பாடங்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா இல்லையா? இல்லாவிட்டால் அல்லாஹ் அதை பேச வேண்டிய தேவை இல்லையே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லட்சக்கணக்கான ஹதீஸுகளில் பல்லாயிரக்கணக்கான நபிமொழிகள் வரலாற்றை பேசுகிறது. இங்கே புகாரி ஷெரீஃப் எடுத்து பார்த்தா தெரியும். பாபு பதுல் ஹல்க், உலகம் படைக்கப்பட்டனுடைய வரலாறுன்னு ஆரம்பிப்பார். கிதாபுல் மகாசி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் செய்த வரலாறுகளை பற்றி புகாரி ஷெரீஃப் உள்ளிட்ட ஹதீஸ் கிதாபுகளில் பார்க்கலாம். சங்கைக்குரிய பெரியோர்களே, நாம் ஏன் இதை சொல்லுகிறோம் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய சீரத்தை பேசப்படுகிற இந்த மாதம் மிகுந்த முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டிய மாதம். எங்கெல்லாம் சீரத்துகள் பேசப்படுகிறதோ அது மிகுந்த கவனத்தோடு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய செய்திகள். ஏனென்றால் இது நம்முடைய துன்யா மற்றும் ஆகரத்தோடு சம்பந்தப்பட்டது. ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது, அபூ தர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பள்ளிக்கு வருகிறார். வந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியாக இருக்காங்க. சஹாபாக்களுக்கு இதெல்லாம் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, அவ்வளோ சீக்கிரம்லாம் கிடைச்ச பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாரும் இல்லாத தனிப்பட்ட நேரத்தில் சந்திப்பது ரொம்ப அரிது தான். இவருக்கு கிடைச்சிது. அல்லாஹு அக்பர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வியாக கேட்குறார். ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது, நீளமான கேள்வி தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பெரிய ஹதீஸ். அந்த ஹதீஸினுடைய இடைப்பட்ட சந்தர்ப்பத்தில் இப்படி சில கேள்விகள் வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அபூ தர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாயகமே, நபிமார்கள் மொத்தம் எத்தனை பேர்? கமில் நம்பியாவு யா ரசூலல்லாஹ், நபிமார்கள் மொத்தம் எத்தனை பேர்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 1,24,000 நபிமார்கள். 1,24,000 நபிமார்கள். உடனே அப்படின்னா அதில் ரசூல்மார்கள் எத்தனை பேர்? ரசூல் என்று சொன்னால் புதிதாக வேதம் வழங்கப்பட்டவர்களாக இருக்கலாம், அல்லது அவர்களுக்கென ஒரு தனி ஷரியத், ஹலால் ஹராம் என்கிற தனி சட்டத்திட்டங்கள் தனிப்பட்ட முறையில் வழங்கப்பட்டவர்களுக்கு ரசூல் என்று சொல்லுகிறோம். முன் உண்டான நபிமார்களை பின்பற்றக்கூடியவர்கள் அல்ல அவர்கள். அவர்களுக்கென தனி வேதம், தனி சட்டத்திட்டங்கள் வழங்கப்பட்ட ரசூல்மார்கள் எத்தனை பேர்? 313. அடுத்து கேட்குறாங்க, அவர்களில் முதல்ல யார்? நபிமார்களில் முதன்மையானவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அவர் நபியா? கேட்குறார். அல்ஹுவ நபியுன் முர்சலும், அவரும் நபியா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆமாம், அவர் நபிதான். அல்லாஹ் தன்னுடைய கரங்களால் அவரை படைத்தான், தன்னுடைய ரூஹை அவருக்கு ஊதினான், அவரும் நபிதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். நபிமார்களில் சுரியானி பாஷை பேசக்கூடியவர்கள் 4 பேர். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சுரியானி மொழி பேசினார்கள். ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம் சுரியானி மொழி பேசினார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சுரியானி மொழி பேசினார்கள். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் சுரியானி மொழி பேசினார்கள் என்று சொல்லிவிட்டு, ஹுவ அவ்வலு மன் கத்தபில் கலம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் தான் முதல்ல பேனாவை கொண்டு எழுதுகிற சுன்னத்தை, பழக்கத்தை இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தார்கள். அதற்கு முன்னால் பேனால் எழுதுகிற பழக்கம் கிடையாது. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் முதலில் பேனாவில் எழுதினார்கள். போது கேள்வி தொடருது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த நபிமார்களில் அரபுகள் 4 பேர். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அரபி, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், பிறகு நபியுக்க யா அபாதர், உங்களுடைய நபியாக நானும் அரபி குலத்தைச் சேர்ந்தவன். பனி இஸ்ரவேலர்களில் நபியின் தொடக்கம் மூசா அலைஹிஸ்ஸலாம், பனி இஸ்ரவேலர்களில் நபிமார்களின் இறுதி ஈசா அலைஹிஸ்ஸலாம், நபிமார்களின் துவக்கம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், வன் ஆகிருஹும் நபியுக்க, அந்த நபிமார்களில் நான் கடைசியானவன், உங்களது நபியாக இருக்கிறேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வரலாற்றை தெரிந்து கொள்வதும் வரலாற்றை புரிந்து கொள்வதும் அதை நம்புவதும் ஒரு மூமினுடைய கடமையாக இருக்கிறது இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறுகள் பேசுவதும் கேட்பதையும் நேரம் பொழுதுபோக்காக எண்ணுவது குற்றம். அதை பேசுவதும் கேட்பதும் வணக்கமாக மார்க்கத்தில் சொல்லப்படுகிறது.
நபிமார்கள் செய்த பணி, குர்ஆன் பேசிய செய்தி, ஹதீஸுகளில் வலியுறுத்தப்பட்டது. எல்லா வேதங்களும் 2 செய்தியை பேசிச்சு. ஒன்று அல்லாஹ் ஒருவன் என்கிற செய்தி, இன்னொன்று என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னு ஒருத்தர் வருவார். அப்படி வருகிற போது இந்த நபிமார்களின் கடமை ல துமினுன்ன பிஹி வல தன்சுருன்னா, உங்கள் காலத்தில் அந்த நபிமார்கள் வந்தால் நீங்கள் உதவி செய்ய வேண்டும், அல்லது வருவார் என்று ஈமான் கொள்வது உங்கள் மீது கடமை. குர்ஆன் பேசுகிறது. அப்போ எல்லா நபிமார்களுமே ஆதம் அலைஹிஸ்ஸலாமில் தொடங்கி பெருமானாருக்கு முன்னால் வந்த கடைசியான ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பேசாமல் அவர்கள் நபித்துவம் நிறைவு பெற்றதே கிடையாது. அப்படின்னா அதுதானே சீரத்து. பின்னால் ஒரு நபி வருவார், தி மிம்பாதி இஸ்முஹு அஹ்மது, அவர் பேர் அஹ்மது, அந்த நபி வருவார், அவரை ஈமான் கொள்ள வேண்டும் என்று சொல்வது தானுங்க சீரத்து. வரலாறுனா என்ன? அந்த நபியினுடைய வாழ்க்கை, பெயர், அவருடைய வருகை, இதனுடைய முன்னறிவிப்புகள் தானே குர்ஆன் பல இடங்களில் பேசுகிறது. சஹாபாக்கள் கேட்கலையா, யார் ரசூலல்லாஹ் மத்தா குன்த நபியன் யா ரசூலல்லாஹ், திர்மிதி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி, நீங்கள் எப்பொழுது நபியாக ஆனீர்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹு தஆலா படைக்கலான்னு களிமண்ணு தண்ணி 2 போட்டு கலந்து வச்சுருந்தான் இல்லையா, அப்போவே நபி ஆகிட்டு. குன்து நபியன் வாதமு பைனல் மா இவத்தீன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அல்லாஹு தஆலா களிமண்ணை கொண்டு குழைத்து வைத்திருக்கிறான், இன்னும் படைக்கப்படலை, நான் நபியாக ஆகிவிட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய வார்த்தையின் பொருள் என்ன? பெருமானார் நபியாக படைக்கப்பட போகிறார்கள், உம்மத்தினுடைய நபி, ஹாத்தமுன் நபி என்பது அல்லாஹ்வால் முடிவு செய்யப்பட்டு விட்ட செய்தி என்பதை சொல்லித் தருகிறார்கள். அப்படி என்றால் அல்லாஹினுடைய நபியாக அவர்கள் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டு விட்டார்கள். உலகத்திற்கு வந்தது தாமதம், உலகத்திற்கு வந்தது கடைசியாக, இல்லையா? அப்போ சஹாபாக்கள் கேட்டப்பவே அதெல்லாம் நீங்கள் பேச வேண்டாம், தொழுகை மட்டும் பாருங்கன்னு சொல்லியிருக்கலாமே. வரலாறுலாம் உங்களுக்கு தேவையில்லை, அதுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை, நீங்கள் பேசாமல் திக்ர் செய்யுங்கன்னு சொல்லியிருக்கலாமே. நபியவர்கள் சொன்னார்களே, தன்னுடைய நபித்துவத்தை பற்றி பேசினார்கள், தான் படைக்கப்படுகிற நிலையை பற்றி பேசினார்கள், தான் எப்பொழுது நபியாக ஆனேன் என்கிற செய்திகளெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியிருக்கிறார். சங்கைக்குரியவர்களே, அப்படி என்றால் குர்ஆன் 25 நபிமார்களின் சரித்திரங்களை பேசுகிறது என்று சொன்னால் அதில் நிறைய பாடங்கள், படிப்பினைகள் இருக்கிறது. மிக குறிப்பாக குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்லுகிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபிமார்களின் சரித்திரத்தை அல்லாஹ் பேசிவிட்டு இப்படி சொல்லுகிறான், நபியே, இந்த நபிமார்களின் சரித்திரங்களை உங்களுக்கு நான் ஏன் சொல்ல தெரியும்னா சில பலன்கள் இதிலே இருக்கிறது. வக்குல்லன் நக்குஸ் அலைக மின் நம்பாயி ருசுல், நபிமார்களை பற்றி உண்டான தகவல்களை உங்களுக்கு நான் பேசுவதற்கான காரணம் லினுஸப்பித பிஹி ஃபுஆதக், உங்கள் உள்ளங்களை சிறப்படுத்த, உங்கள் உள்ளத்தை திடப்படுத்துவதற்காக வேண்டித்தான் நபிமார்களின் சரிதைகளை, சரித்திரங்களை, வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளில் சிலதை சொல்லித் தருகிறோம். எல்லா நபிமார்களுடைய வரலாறையும் நாம் உங்களுக்கு சொல்லலை. சில நபிமார்களின் சரித்திரங்கள் சொல்லப்படுவதின் காரணம் லினுஸப்பித பிஹி ஃபுஆதக், உங்கள் உள்ளத்தை திடப்படுத்த. சங்கைக்குரியவர்களை, நீங்கள் வரலாற்றினுடைய பக்கங்களை பிரட்டினால் தெரியும். வரலாற்றை படிக்கிற போது நமக்கு ஒரு சுய மரியாதை உண்டாகும். நம்முடைய சஹாபாக்களுடைய வரலாறுகளாகட்டும், அல்லது நபிமார்கள் நல்லோர்களுடைய வரலாறுகளாகட்டும், ஏன் நம்முடைய ஊர் வரலாறு நீங்கள் படிச்சுட்டு கீழே வைங்க, பெரிய பாரம்பரியமான ஊரில் தான் நம்ம இருக்கோம். இங்கே என்ன வருங்க கட்டாயம், ஒரு நம்முடைய ஊர் வரலாறு தொகுத்துருக்காங்கன்னு வைங்க, இந்த புத்தகத்தை படிச்சுட்டு கீழே வைக்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? இவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் நம்ம ஊரில் இருந்திருக்காங்க. காந்தி தமிழ்நாட்டுக்கு வரும்போது மயிலாடுதுறைக்கு வந்திருக்கிறாரு, ரயில்வே ஸ்டேஷனில் போய் நம்ம ஊரில் உள்ளவங்க வரவேற்றிருக்கிறாங்க, வரலாற்றில் இருக்கிறது. அப்படி என்றால் நமக்கு அது பெருமையா இல்லையா, மகிழ்ச்சியா இல்லையா? அப்படிப்பட்ட ஊரில் நாம் இருக்கிறோம் என்று கௌரவமாக எடுத்துக்கொள்கிறோமா இல்லையா? வரலாற்றை வாசிக்கிற போது சங்கைக்குரிய பெருமக்களே திகைத்து போய் நிற்கிறோம், தைரியம் இழந்தவர்களாக இருக்கிறோம். வரலாற்றை படியுங்கள், தைரியம் வழங்கும். வழிகாட்டுகிற ஆற்றல் அல்லாஹ் இந்த வரலாறுகளுக்கு வைத்திருக்கிறான். என்ன செய்வதென்றே தெரியாமல் சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறோம், முடிஞ்சு வாழ்க்கைன்னு நினைக்கிறோம். இல்லை,
80 வயதிலும் தன் வாழ்க்கையை துவங்கிய மனிதர்கள் ஒரு புக் இருக்கு. அதை படிக்கிற போது 80 வயது முதியவன் வாழ்க்கை தொடங்கி இருக்கிறான் என்றால் எனக்கு அதில் பாதிதான், என்னால் செய்ய முடியாதா? நம்பிக்கை வருதா இல்லையா? சங்கைக்குரிய பெருமக்களே, வரலாற்றிற்கு அல்லாஹ் அப்படி ஒரு ஆற்றலை வைத்திருக்கிறான். அதே நேரத்தில் வழி தடுமாறி நிலை தடுமாறி பெருமையோடு அவர்கள் செல்லக்கூடிய நேரத்தில் அந்த சரித்திரங்கள் அவர்களின் பிடரியை பிடிச்சு இழுத்து நிறுத்தி நிதானப்படுத்தவும் செய்யும். வரலாற்றுக்கு இந்த மாதிரி பல முகங்கள், பல ஆற்றலை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதனால தான் நீங்கள் பாருங்கள், குர்ஆனில் சில வசனங்கள் திரும்ப திரும்ப இப்படி வரும். நபியே, உங்களுக்கு முன்னால் பல நபிமார்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களையும் இந்த மக்கள் பொய்ப்படுத்தினார்கள். அவர்களும் தெளிவான வேதங்களோடு தான் வந்தார்கள், தெளிவான அத்தாட்சியோடு தான் வந்தார்கள். அவர்களும் பொய்ப்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் பொறுமையை கடைபிடித்தார்கள், நீங்களும் கடைபிடிங்க. பல இடங்களில் குர்ஆனில் இது இந்த மாதிரியான ஆயத்துகள் வருகிறது. வலக்கது குதிபத் ருசுலும் மின் கபலிக், உங்களுக்கு முன்னால் பல நபிமார்கள் பொய்ப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள், உங்களை மட்டும் பொய்ப்படுத்தலை. ஃபஸ்ஸபரு அலாமா குதிக்கும், அவர்கள் பொய்ப்படுத்தப்பட்ட நேரத்தில் கொதித்தழவில்லை, சாபமிடவில்லை. அவர்கள் அந்த சமூகத்தை அன்போடும் அரவணைப்போடும் நிதானமாக கையாண்டார்கள், சகிப்புத்தன்மையை முன்வைத்தார்கள். நீங்களும் அந்த மாதிரி இருங்க. யாருக்கு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபிமார்களுடைய சரித்திரங்களை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் அந்த நபிமார்களை பாருங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பிலிட்டு பொசிக்கப்பட்ட போது அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்தினார்கள். இன்னி ராஹிபுன் இலா ரப்பி ஸயஹ்தீன் என்றார்கள். இந்த மக்கள் நான் சொன்ன வச்சு கேட்கல, என்னுடைய ரப்பு கூறுகிற அந்த இலக்கை நோக்கி நான் பயணிக்கிறேன் என்றார்கள். பொறுமையோடு இருந்தாங்களா இல்லையா? நீங்கள் அதை கடைபிடிங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எத்தனை வருஷங்க வாழ்ந்தாங்க? 950 வருஷமா குர்ஆன் சொல்லுகிறார். 950 ஆண்டு காலங்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்தவர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். ஆனால் மக்கள் பெருசாக ரியாக்ட் பண்ணலை. சொல்லப்போனால் பேசும்போது, அவர் பயான் பண்ணும்போது, பிரசங்கம் பண்ணும்போது அடி விழுகுமா, அடித்து ஜனாசா ஆகிட்டார்னு துணியில் சுற்றி போட்டு போயிடுவாங்களாம். அவ்வளோதான், மனுஷன் முடிஞ்சிட்டார். அடுத்த நாள் பார்த்தா எழுந்திரிச்சு வந்து நின்று மறுபடியும் மக்களுக்கு பேச ஆரம்பிச்சிடுவாராம். 950 ஆண்டுகள். அதற்கு பிறகுதான் கடைசியாக துவா செய்தார்கள், இறைவா இந்த மக்களை நீ பூமியில் விட்டு வைக்காதே, அழித்து விடு, நல்லோர்களையும் கெடுத்து விடுவார்கள் என்று துவா செய்தார்கள். 950 வருஷம் பொறுமையோடு இருந்திருக்காங்களா இல்லையா? அதை பாருங்கள். இதையெல்லாம் பார்க்கிற போது அதற்கு முன் நம்முடைய பிரச்சனைகள் என்னன்னு தோன்றும். சங்கைக்குரியவர்களே, இந்த இடத்தில் நான் ஒரு செய்தியாக குறிப்பாக தருகிறேன். தன் வாழ்வில் கஷ்டப்பட்ட நிகழ்வை தன்னுடைய மகனுக்கு பகிரக்கூடிய தந்தை நல்ல செய்திகளை கற்றுத்தருகிறார் என்று பொருள். சொல்லுங்க, ஒருவேளை சாப்பாட்டுக்கு இல்லாமல் நான் இருந்திருக்கேன்ப்பா, சாப்பிட காசு இருக்காது, தண்ணி தான் இருக்கும், தண்ணியை மட்டும் குடித்து கொண்டு என்னுடைய வெளிநாட்டு வாழ்க்கையை நான் கழித்திருக்கிறேன். பல நாட்கள் அப்படி இருந்திருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய செழிப்பான வாழ்க்கை அடைவதற்கு முன் பல கஷ்டங்களை பட்டு இருக்கிறேன்னு சொல்லுங்க. பிள்ளைகளுக்கு அந்த நேரத்தில் அது பெருசாக தெரியாது. ஒரு காலம் வரும், உங்கள் மகன் தந்தையாகுவார், அவருக்கு பல பிள்ளைகள் இருக்கும், பிள்ளைகளுக்காக வேண்டி அவர் பல சமரசங்களை நோக்கி போகிற போது, ஆஹா அத்தா ஒரு நாள் சொன்னாரே நினச்சி பார்ப்பார். சங்கைக்குரியவர்களே, சகிப்புத்தன்மையை முந்தைய வரலாறுகள் கற்றுத்தருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுனைனுடைய நிதியை பங்கிட்டு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். ஹுனைன் போருங்கிறது ஃபதஹ் மக்காவுக்கு பிறகு நடக்கிற நிகழ்ச்சி. புதிதாக இஸ்லாத்திற்கு வந்தவர்கள், புதுமுகங்கள் நிறைய இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை எல்லாம் ஊக்கப்படுத்தணும். இப்போ தான் இஸ்லாத்துக்குள்ளே வந்திருக்காங்க, தக்க வைக்கணும், இஸ்லாத்தின் மீது ஈடுபாட்டை அதிகப்படுத்த வேண்டும் என்கிற நன்னோக்கத்தில் ஹுனைனுடைய யுத்த வெற்றி நிதியிலிருந்து பங்கிட்டு கொடுத்து கொண்டே இருக்கிற போது அவர்களுக்கு கொஞ்சம் கூட கொடுக்குறாங்க. வளமையான பங்கீடு அப்படி கிடையாது. ஆனால் இந்த இடத்துல புதிதாக இஸ்லாத்திற்குள் வந்தவர்களுக்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கூட கொடுக்குறாங்க. அந்த ஹுனைன் போர்க்களத்தில் பங்கெடுத்து கொண்டு அந்த பகுதியைச் சேர்ந்த தலைவர்களுக்கு கொஞ்சம் கூட கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு ஒருத்தர் பேசுகிறார், இந்த பங்கீட்டில் நீதமே இல்லை. வமா உதில ஃபீஹா வமா உரீத ஃபீஹா வஜுஹுல்லா, இதில் நீதமும் இல்லை, இது அல்லாஹ்வுக்காண்டி பங்கு வைக்கிற மாதிரியும் தெரியல அப்படின்னு பேசிட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான கோபம், முகமெல்லாம் செவந்துருச்சு.
அப்போ சொன்னாங்க, நான் நீதமாக இல்லாமல் இருந்தால் வேறு யார் நீதமாக இருப்பார்கள் கேட்டாங்க. நான் நீதமாக நடக்கவில்லை என்று சொன்னால் வேறு யார் நீதமாக இருப்பார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுட்டு அடுத்து ஒரு வரி சொன்னாங்க, அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ரொம்ப ரஹமத்து செய்யணும்பா. ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாமினுடைய சமூகம் நபி மூசாவை இந்த மாதிரி பலவிதமான குதர்க்கமான சங்கடப்படுத்துகிற கேள்விகளை கேட்டு சங்கடப்படுத்தினார்கள். சபர, அவர் பொறுமையோடு இருந்தார். அல்லாஹ் மூசா நபிக்கு ரஹமத்து செய்யட்டும் என்றார்கள். நான் சொல்ல வருவது, நபிமார்களின் சரித்திரங்களை தெரிந்து கொள்கிற போது, நம்முடைய வாழ்க்கையில் சில சங்கடங்கள் ஏற்படுகிற போது அதை என்னுடைய பாடமாக என்னால் ஏற்படுத்திக் கொள்ள முடிகிறதா இல்லையா? சங்கைக்குரியவர்களே, நபி மூசா நபி அவர்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிதானத்தை கையாண்டார்கள் என்று ஹதீஸிலே பார்க்கிறோம். அப்படி என்றால் வரலாறுகளின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் உள்ளங்களை திடப்படுத்திக் கொள்வது. பொருளாதார ரீதியாக நபிமார்கள் நல்லோர்கள் வாழ்க்கையில் பாடம் இருக்கு. சமூக ரீதியாக நாம் ஒடுக்கப்படுகிறோம், நசுக்கப்படுகிறோம், முடக்கப்படுகிறோம், நம்முடைய குரல்கள் எல்லாம் அடக்கப்படுகின்றன. ஏன் இதுக்கு முன்னாடி யாருமே அப்படி இல்லையா? இதோ காஷ்மீரில் சிறப்பு அந்தஸ்தே ரத்தாயிருச்சு. பிறகு என்ன சொல்ல? இந்த இருக்கிற காஷ்மீருங்க சிறப்பு அந்தஸ்தே தூக்கி பந்தாடியாச்சே. அப்படி என்றால் உலகத்தில் முஸ்லீம்கள் இஸ்ரேலால் சிதைக்கப்பட்ட பலஸ்தீனை விட நீங்களும் நானும் சிதைக்கப்பட்டு விட்டோமா? பலஸ்தீனுடைய கடைசி வார்த்தை நாம் கேட்டது, பலஸ்தீனில் ஒரு குத்பா நடக்குதுங்க. அந்த இமாம் குத்பா நின்று பேசுகிறார், மக்களே, இன்றைக்கு என்னால் உங்களிடத்தில் பிரசங்கம் செய்ய முடியாது. பி சபபில் ஜூ வான்தும் லா தஸ்ததியூன சிமாஇ பி சபபில் ஜூ. நீங்களும் பிரசங்கத்தை கேட்கக்கூடிய சக்தி இல்லாதவர்களாக இருக்கிறீர்கள் பசியின் காரணத்தினால். எனவே ஃபகிமி ஸலா, எல்லாரும் தொழுகைக்கு எழுந்திருங்க, அல்லாஹு தஆலா ரஹ்மத்து செய்யட்டும். அவ்வளோதான் சொன்னார். ஜும்மாவில் இருந்து கொண்டு அவர் ஆற்றிய உரை என்ன? பசியினால் என்னால் பேச முடியவில்லை, பசியினால் உங்களால் கேட்க முடியவில்லை, சக்தி இழந்தவர்களாக இருக்கிறோம், போதும் தொழுகைக்கு எழுந்திருங்க, முடிஞ்சு. எழுதுகிறார்கள், உலகத்திலேயே மிக சிறிய குத்துபா, உலகத்திலேயே மிக சிறிய பிரசங்கம் அதுதான் என்று எழுதுகிறார்கள். இதெல்லாம் பாடம் இல்லையா? இதெல்லாம் வரலாறு இல்லையா? அவர்களுக்கேன் அவ்வளோ பெரிய பிரச்சனை? சொத்து பிரச்சனையா? அவர்கள் முஸ்லிம்களாக இருக்கிற காரணத்தினால் அடிக்கப்படுகிறார்கள், சிதைக்கப்படுகிறார்கள், உடைக்கப்படுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் பெரியவன். அங்கே சென்று பார்க்கிற போது ஆச்சரியம். புர்கா மாறல, தொப்பி மாறல, தாடி மாறல, குரான் ஓதுகிறார்கள், திக்ரி செய்கிறார்கள், பிள்ளைகள் மட்டும்தான் இருக்கிறார்கள், பெற்றோர்கள் இறந்து விட்டார்கள். போய் பேட்டி கேட்குறான், என்னம்மா அவங்க அம்மா அத்தாலாம் போயிட்டாங்களே? ஆமாம், நீ மட்டும் இருக்க, உன் தம்பி 2 பேர், நான் தான் அவர்கள் இருவருக்கும் தாயாக இருந்து பார்த்து கொள்கிறேன். குரான் ஒதுக்கிட்டு இருக்கான். அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளில் எந்த மாறுதலும் இல்லை. சங்கைக்குரியவர்களே, அப்படி என்றால் அவர்கள் நபிமார்கள் நல்லோர்களின் வாழ்வை படிக்கிற போதும் கேட்கிற போதும் அவர்களுக்குள் ஏற்படுகிற உறுதி என்ன தெரியுமா? நமக்கு ஏற்பட்ட இழப்பெல்லாம் இழப்பே இல்லைங்க. நபிமார்களை பாருங்க, நல்லோர்களை பாருங்க, முன்னோர்கள் இழந்திருக்கிறார்கள். அந்த இழப்பிற்கு முன்னால் இது இழப்பே அல்ல என்று அவர்கள் நினைக்கிற போது இந்த உலகத்தில் உறுதியாக இருக்கிறார்கள். அல்லாஹ் ரசூலுடைய பாதையில் அவர்களால் தடுமாறாமல் போக முடிகிறது. சங்கைக்குரியவர்களே, பெருமானாருடைய சீரத்தை மிக தெளிவாக தெரிந்து கொள்கிற போதுதான் என்னால் இந்த உலகத்தில் உண்மையான முஸ்லீமாக வாழ முடியும். இல்லையா? குர்ஆன் சொல்லுகிறது, நபிமார்களுடைய வரலாறை நீங்கள் படியுங்கள், மௌஇலா, அதிலே உங்களுக்கான படிப்பினை இருக்கிறது, வதிக்ரா, உபதேசம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். உண்மைதானே? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி பின்பற்றுவது? முனாஃபிகீன்கள் பின்பற்றியதை போலவா? மதீனாவிலே பெருமானார் வந்த பிறகு பெருமானாரை பார்த்து நாங்களும் முஸ்லீமானோன்னு சொல்லுவாங்களாம். இந்த பக்கம் சொல்லிவிட்டு அந்த பக்கம் போய் அவர் சொல்கிறதெல்லாம் யாருங்க கேட்பான்ட்டு போயிடுவாங்க. இப்போ அல்லாஹ் சொன்னால், ஆமினு கமா ஆமனன் நாஸ். குர்ஆன் சூரத்துல் பக்கராவில் எடுத்த உடனே வரும். அல்லாஹ் சொல்கிறான், ஆமினு, மக்களே, கமா ஆமனன் நாஸ், ஏற்கனவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள். அன்னாஸ் என்று சொன்னால் சஹாபாக்கள், அவர்கள் எப்படி ஈமான் கொண்டார்களோ அப்படி நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்கிறான். அவ்வளோதான், முடிஞ்சு. பெருமானாரை சஹாபாக்கள் எப்படி ஏற்றுக்கொண்டார்களோ, நம்பினார்களோ, சங்கைப்படுத்தினார்களோ, கடைபிடித்தார்களோ அப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்படி நீங்கள் நம்புங்கள், அப்படி கண்ணியப்படுத்துங்கள் அர்த்தம். முடியுமா? அப்போ சஹாபாக்களுடைய சரித்திரத்தை தெரியணுமா இல்லையா?
எவ்வளவு நிகழ்வுகளை சொல்வது. சஹாபாக்களைப் போல் இந்த உலகத்தில் பெருமானாரை நம்பியவர்களை பார்க்க முடியுமா? பெருமானாருடைய வீட்டை சுற்றி எதிரிகள் சூழ்ந்திருக்கிறார்கள். பெருமானாரை கொன்று விட்டால் நவுதுபில்லா, இஸ்லாம் இதோட முடிஞ்சிருச்சு என்று அரபு மக்கள் கூடி நிற்கிறார்கள். அல்லாஹ் சொல்லிட்டான், இதுக்கப்புறம் இங்கே இருக்க வேண்டாம், நீங்கள் பரப்பிட்டு போங்க. ஹிஜரத்திற்கு போகிறார்கள், நமக்கு தெரியும் வரலாறு. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரதியல்லாஹு கூட்டாங்க, வாங்க, இது என் படுக்கை, இங்கே படுத்துக்கங்க, அது என்னுடைய பச்சை போர்வை, அதை போத்திட்டு படுங்க. இப்போ நபியவர்கள் சொன்னார்கள், நீங்கள் படுங்க, உங்களுக்கு ஒன்றும் நடக்காது. லை யஹ்லுஸ இலைக்க ஷையுன் மா தக்ரஹுஹு மின்ஹு, நீங்கள் விரும்பாத எந்த ஒன்றும் அவர்கள் மூலம் உங்களுக்கு நடக்காதுன்ட்டு போயிட்டாங்க. அவர் அன்னைக்கு படுத்தார், எழுந்திரிச்சார், மதீனாவுக்கு போனார். காலச்சக்கரம் சுழலுகிறது. பிற்காலங்களில் கேட்குறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி அரபு மக்கள் வீட்டிற்கு வெளியிலே கூடியிருக்கிறார்கள் இல்லையா? எப்படி உங்களால் அந்த படுக்கையில் தைரியமாக படுக்க முடிஞ்சு? உங்கள் உயிருக்கு த்ரெட் இருக்காங்க, அது முள்படுக்கை, மரணப்படுக்கை, அது எப்படி தைரியமாக படுத்திருந்தீங்க? அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் விரும்பாத எந்த ஒன்றும் நடக்காது என்று சொல்லிவிட்டு போனார்கள். ஒன்று, சில அமானிதங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் கொடுத்துட்டு மதீனாவுக்கு வான்னு சொன்னாங்க. 3 நாளைக்குள்ளே நான் புரிந்து கொண்டேன், என் உயிருக்கு எதுவும் நடக்காது என்று புரிந்து கொண்டேன். நபியவர்கள் அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. ஆனால் நபியவர்கள் எப்பொழுது மதீனாவுக்கு வான்னு சொல்லிட்டாங்களோ, இவர்கள் அல்ல உலகமே சேர்ந்து நினைத்தாலும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது, அல்லாஹ் என்னை பாதுகாப்பான் என்பதை நம்பினேன் என்றார்கள். சங்கைக்குரியவர்களே, இந்த நம்பிக்கையை நம்ம எங்கிருந்து கற்றுக்கொள்வது? இன்றைய சோசியல் மீடியாவில் இருந்தா, இன்ஸ்டாகிராமில் இருந்தா, இன்றைய 3 அடுத்த நடிகர்களிடமிருந்து கற்றுக்கொள்வதா? யோசியுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை எப்படி உருவாக்கி இருக்கிறார்கள் என்றால், அவர்களை மிகச் சரியாக நம்புகிற மக்களை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த சரித்திரத்தை படிக்கணுமா இல்லையா? கேட்க வேண்டுமா இல்லையா? அது என்னுடைய துன்யா ஆகிரத்திற்கு முக்கியமா இல்லையா? பெரிய பிரசங்கம் செய்யாத ஒரு வேலையை ஒரு வரலாற்றை நினைக்கிற போது செய்துவிட முடியும் இல்லையா? எங்கள் அத்தா எப்படி கஷ்டப்பட்டான்னு நினச்சி பாருங்க. 500 அத்தால் எடுத்து செலவு பண்ணிட முடியுமா? முடியாது. என் தந்தை பிஞ்ச செருப்பு போட்டு எனக்கு செருப்பு வாங்கி கொடுத்தாருன்னு நினைக்கக்கூடிய மகன் செலவு பண்ணிடுவாரா? முடியாதுங்க. காரணம், அது அவரை கட்டுப்படுத்துகிறது. அப்துர்ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஃப்தாரில் உட்கார்ந்துருக்கிறாங்க. பெரிய பணக்காரர், படோடோபமான இஃப்தார்கள். அதை பார்த்த உடனே ஒரு ஞாபகம் வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நமக்கு இவ்வளோலாம் இல்லை, வெறும் பேரிச்சம்பழத்தை வச்சு தான் நோன்பு திறந்தோம் நினச்சாரு. அழுது கொண்டே ஒரு பேரித்தம்பழத்தை மட்டும் சாப்பிட்டு நோன்பு திறந்து விட்டு அதெல்லாம் சதக்கா கொடுங்கன்னு போயிட்டாரு. ஒரு பெரிய பிரசங்கம் செய்ய முடியாத வேலையை, ஒரு பெரிய ஆன்மீகவாதி செய்ய முடியாத பணியை, சங்கைக்குரியவர்களை ஒரு நிகழ்வு மாற்றிவிட்டதா இல்லையா? இதை விட வேறு என்னங்க உபதேசம் வேணும்? என் வாழ்க்கையில் நான் பொய் பேசுவதில்லை என்று பெருமானாருடைய வாழ்க்கையை பார்த்து முடிவெடுக்கிறான் என்று சொன்னால் அதை விட வேறு என்ன மாற்ற வேண்டும்? என் வாழ்க்கை இனிமேல் ஒரு சுன்னத்தை நான் பின்பற்றுவேன் என்று முடிவெடுக்கிறார் என்றால் இந்த மீலாது வெற்றிக்குரிய மீலாது இல்லையா? அது என் பார்வையை நான் தாழ்த்திக் கொள்வேன், வாழ்நாள் அந்நிய பெண்களை பார்க்கவே மாட்டேன் என்று முடிவெடுக்கக்கூடிய ஒரு வாலிபனுக்கு சங்கைக்குரியவர்களை பெருமானாருடைய ஷஃபாத்து காத்திருக்கிறது என்று இந்த மீலாது சொல்வதில்லையா? அப்படி என்றால் பெருமக்களே, இந்த மீலாது நாட்களில் பேசப்படுகிற சீரத்துகளை மிக கவனமாக முக்கியத்துவத்தோடு கேட்க வேண்டும், பங்கெடுக்க வேண்டும். ஏதோ வர்றாங்க, பேசுகிறாங்க, கதை சொல்கிறாங்கன்னா நினைக்கக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏண்டா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையோடு கியாமத்து நாளில் ஒவ்வொரு முஸ்லீமுடைய வாழ்க்கை ஒப்பிடப்படும். அல்லாமா இப்னு கஸீர் தன்னுடைய தஃப்சீரில் எழுதுகிறார். சுஃபியான் இப்னு உவைனா போன்றவர்கள் சொல்லுகிறார்கள், ஹுவ மீசானுல் அக்பர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் மிகப்பெரிய தராசு. நாளை கியாமத்து நாளில் ஒருவர் வருவார், முஸ்லீம், அவருடைய சொல், செயல், வாழ்க்கை, வியாபாரம் எல்லாவற்றையும் பெருமானாரோடு ஒப்பிட்டு பார்க்கப்படும். ஒத்து போனால் அல்ஹம்துலில்லாஹ் சொர்க்கம். அல்லாஹ் அந்த தௌஃபீக்கை நம்ம எல்லோருக்கும் தருவானாக. இல்லாவிட்டால் அவருடைய வாழ்க்கை, மறுமை வாழ்க்கை கேள்விக்குறி என்கிறார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, அப்படி என்றால் இந்த சீரத்துகள் எந்த அளவிற்கு முக்கியம் என்று சொன்னால், சஹாபாக்களின் பிள்ளைகள் சொல்லுகிறார்கள், குன்னா நுஅல்லமு மகாஸி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கமா நுஅல்லமு சூரத்த மினல் குர்ஆன். எங்களுக்கு குர்ஆன் எப்படி போதிக்கப்பட்டதோ அப்படித்தான் பெருமானாருடைய வரலாறும் போதிக்கப்பட்டது. குர்ஆனை மனப்பாடம் செய்தோம், பெருமானாருடைய வரலாறுகளை மனப்பாடம் செய்தோம். காரணம் இல்லாமலா?
அதனால் இந்த உலகத்தில் அவர்கள் ஜொலித்தார்கள், வெற்றி பெற்றார்கள், மேன்மைக்குரியவர்களாக மாறினார்கள். அவர்களின் வரலாறுகளை எடுத்து பார்க்கிற போது ஈமானுடைய ஒளி பிரகாசம் நம்மை இன்னும் முந்தி எடுக்கிறதா இல்லையா? இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளின் நிலைகளை மேன்மைக்குரிய உங்கள் கவனத்திற்கே விட்டு விடுகிறேன். சங்கைக்குரியவர்களே, என் பிள்ளை அப்படி இருக்கிறான், இப்படி இருக்கிறான், அதை செய்கிறான், இதை செய்கிறான், சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், எல்லாத்துக்குமான ஒரே தீர்வு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம்முடைய பிள்ளைகளை இணைப்பது, குர்ஆனோடு இணைப்பது, நல்லோர்களோடு இணைப்பது. என் பிள்ளை வாடுகிற காலத்திலேயே நான் கண்கூடாக உறுதி செய்து விடுவேன், இது எனக்கு நல்ல பிள்ளை என்று பெயர் எடுத்து தந்துவிடும், மறுமைக்காக இவர் துவா செய்யக்கூடியவராக மாறிவிடுவார். அப்போ அந்த வாழ்க்கை செய்யணுமா இல்லையா? நபியவர்கள் சொன்னார்கள், லா யுமின் அஹதுக்கும் ஹத்தா யகூன ஹவாஹு தபஅன் லிமா ஜீது பிஹி. நான் கொண்டு வந்ததை, இந்த மார்க்கத்தை முழுமையாக மனம் ஒப்ப நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வரை முஸ்லீம் கிடையாது. நபியவங்க என்ன கொண்டு வந்தாங்கன்னு தெரியாமல் நான் எப்படி நம்ப முடியும்? நபியவர்கள் கொண்டு வந்ததை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளாத வரை முஸ்லீம் இல்லை என்கிறார்களே, நபியவர்கள் என்ன கொண்டு வந்தார்கள் என்று எனக்கு எப்படி தெரியும்? வாசிக்க வேண்டும், அதற்கான வாய்ப்புகள் இல்லை, கேட்க வேண்டும். சங்கைக்குரியவர்களே, அந்த வாய்ப்பு நம்மை தேடி வந்திருக்கிறது. நம்முடைய மீலாது சொற்பொழிவுகளில் முழுமையாக நிறைவாக கலந்து பங்கெடுத்து துன்யா ஆகரத்தினுடைய எல்லா நலவுகளையும் பெறக்கூடிய நசீபை வல்ல நாயன் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் வழங்குவானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.